ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜூப் சரி தமிழா. ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே லெவல் 1 அதாவது குரூப் டி நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 23ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியே டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதற்காக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இவ்வளோ லட்சம் இளைஞர்கள் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் இதற்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவலை டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தயவு செய்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஷோராக சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கும். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும். ஓகே, ரயில்வே லெவல் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெவல் 1ன்னு சொல்லலாம், குரூப் டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்தவரையும் மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 10ஆம் வகுப்பு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் தகுதி தான். என்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வர 23ஆம் தேதி நாளான்னைக்கிலேருந்து இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிப்ரவரி 22 வரையும் டைம். அதற்குள்ளே நீங்கள் இதற்கு ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணணும். இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான டேட். ஓகே, வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். முன்னாடி சொல்லிடுறேன், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஏன்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் எனக்காக. மொத்தமாக 32,438 வேகன்சி. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா வேகன்சி, இந்தியா முழுவதும் 32,000 ப்ளஸ் வேகன்சி. சரி ப்ரோ, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பாக சொல்கிறேன், 2,400 ப்ளஸ் வேகன்சி இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஆல் இந்தியாவுக்கு 32,000, நம்ம தமிழகத்துக்கே 2,400 ப்ளஸ். அப்போது நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, லெவல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. 7th சிபிசி பே மேட்ரிக்ஸில் இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000, பேசிக் பே 18,000 தான் சம்பளமா அப்படின்னா அது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு மேலே இருக்கும் முதல் மாத சம்பளம். ஓகே, அடுத்து வயது வரம்பு என்ன ப்ரோ அப்படின்னா 18லேருந்து 36 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பொது பிரிவினருக்கு தான். ஓகே, இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. கீழே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் ஹாஸ் பீன் டிசைடட் டு கிராண்ட் அ ஒன் டைம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஃப் 3 இயர்ஸ். அதாவது இந்த ஒரு முறை மட்டும் எல்லாருக்குமே 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களாம். அதாவது 18லேருந்து 36 அப்படின்னு சொல்லி. அடுத்த முறை இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 18லேருந்து 33 தான் இருக்கும். ஏன் அப்புறம் இந்த முறை மட்டும் எல்லாருக்கும் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கோவிட் பேண்டமிக்னால கடந்த ஒரு 5 வருஷமாக அந்த நோட்டிஃபிகேஷன் நடத்தலை. அதனால இந்த ஒரு முறை மட்டும் 3 வருஷம் எல்லாருக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 33 வச்சா நிறைய பேருக்கு ஏஜ் பார் ஆகும்ல, அதற்காக இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு முறை தான். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 தான் இருக்கும். அது அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இந்த முறை 18லேருந்து 36 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டினா இதுலேருந்து 5 வருஷம் சேர்த்துக்கோங்க, 41. பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ஓபிசியில் வருவீங்க, இதுலேருந்து ப்ளஸ் 3 வருஷம் நீங்கள் சேர்த்துக்கோங்க, 39. ஓகே, இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் வேகன்சி அண்டர் சிசிஏஏஆர் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டிருக்காங்களே, அதாவது அப்ரண்டிஸ் அப்ளிகபிள்னு போட்டிருக்காங்களே. அப்போ அப்ரண்டிஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ரயில்வே அப்ரண்டிஸ், ஐடிஐ அப்ரண்டிஸ் முடிச்சிருக்காங்கல்ல, இல்லை கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதில் சம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதானே தவிர இருக்கிற எல்லா வேகன்சியும் அவங்களுக்கு கிடையாது. ஓகே, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரயில்வே அப்ரண்டிஸும் அப்ளை பண்ணலாம், அப்ரண்டிஸ் பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்ரண்டிஸ் பண்ணவங்களில் நீங்கள் இந்த 10th லெவல் ஐடிஐ லெவல் அப்ரண்டிஸ் முடித்தவங்க தான் எலிஜிபிள். டிப்ளமோ டிகிரி லெவல் அப்ரண்டிஸ் அந்த இதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இந்த இதற்குள்ள அப்ரண்டிஸ் முடித்தவங்க தான். ஓகே, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கான அந்த ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து நாங்கள் ஏஜ்லேயும் வேக்கன்சி டீட்டெயில்ஸ்லையுமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வர பிப்ரவரி 22லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் நிச்சயமாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நல்லா ஆக்டிவில் உள்ளதாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கொடுக்குறீங்க பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவாங்க. கால் லெட்டர் இந்த மாதிரி அந்த எல்லா விஷயமும். ஸோ அது நீங்கள் நல்லா பக்காவான உங்களோட ஓன் மொபைல் நம்பராக, பர்சனல் ஐடியா, மெயில் ஐடியா நீங்கள் வச்சுக்கணும். ஆன்லைன் மோடில் மட்டுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏஜ் லிமிட் பாருங்கள், 1/1/2025 இந்த டேட்டின் படி அவங்க கேட்குற ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு இருக்கணும். 18லேருந்து 36 ப்ளஸ் ரிலாக்ஸேஷன். ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம், நான் டேட் வைஸே நான் உங்களுக்கு அந்த ஏஜை வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஹெல்ப்லைன்ஸ்க்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் காலைல 10லேருந்து சாயந்தரம் 5 மணி வரை ஒர்க்கிங் டேஸில், அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த 5 நாட்களில் ஏதோ ஒரு நேரங்களில் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம். மேபி நீங்கள் இங்கிலீஷில் தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாம். என்ன இவ்வளோ டெஸ்ட்டாக அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லாமே ஈஸி தாங்க. ஏன் ஈஸின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள்
நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஓகே, ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னால அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதனால் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால. ஓகே, இந்த ஏஜை பற்றி போதுமானது நம்ம சொல்லியாச்சு. 18லேருந்து 33 தான் கொடுக்கணும். இந்த முறை மட்டும் 18லேருந்து 36 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா, அதோடு சேர்த்து ப்ளஸ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்களா. அடுத்து நம்ம டேட் வைஸ் பார்த்துடலாம். இப்போ 18லேருந்து 36ன்னு சொல்லிட்டேன். எந்த தேதி அப்படிங்கிறது இருக்குல்ல, இப்போது UREWS அப்படின்னா இந்த தேதி, அப்படிலாம் இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். BC MBC DNC BCMனா இந்த தேதி இல்லை இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். SC STனா இந்த தேதி இல்லை இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு தான் இந்த ஏஜ் வந்து கரெக்டாக வந்து இதாகும். இந்த தேதிக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு ஏஜ் வந்து அவங்க கேட்டிருக்கிறத விட கூட இருக்கும். ஓகே, இதுதான் இதற்கான மீனிங். அடுத்து பாருங்கள், இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. எவ்வளோ ப்ரோ ஃபீஸ் அப்படின்னா 500 ரூபாங்க. SC ST ஆல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அனைத்து பிரிவை சேர்ந்த பெண்கள், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்குலாம் 250 ரூபாய். ஓகே, இதில் யாருக்கெல்லாம் 500 ரூபாய் ஃபீஸோ அவங்களுக்கு 400 ரூபாயை நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒன்று சொன்னல, அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணோன்னே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அட்டன் பண்ணோன்னே அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது, அட்டன் பண்ணாலே கொடுத்துருவாங்க. யாருக்கெல்லாம் 250 ரூபா ஃபீஸோ அவங்களுக்கு அந்த 250 ரூபாயுமே அந்த சிபிடியை நீங்கள் அப்பியர் ஆனால் போதும், அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரி, எப்படி ரீஃபண்ட் பண்ணுவாங்க, நம்மளோட டீட்டெயில்ஸ் எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ அந்த ரீஃபண்டுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம டீட்டெயில்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ நம்ம போடுற வீடியோவை தெளிவாக கவனித்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஆன்லைன் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அங்கேயுமே உங்களோட ரீஃபண்டுக்கு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும். இந்த ஃபீ பே பண்ணுறது இது போன்ற எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கு மட்டும் தனியாக ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த ஃபீ ரிலேட்டட், நீங்கள் ஃபீ பே பண்ணிடுவீங்க, உங்களுக்கு டெபிட் ஆகிருக்கும், நாங்கள் வந்து ஷோ ஆகாது, இந்த மாதிரியான குளறுபடிகளுக்கு நோட்டிஃபிகேஷனில் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ரயில்வே ஆக்ட் அப்ரெண்டிஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, CCAA அப்படிங்கிற அப்ரெண்டிஸ். ஓகே, ஸோ அவங்க இதற்கு வந்து நீங்கள் தகுதி, உங்களுக்கு சம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இந்த டைப் ஆஃப் அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். அடுத்து மெடிக்கலு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் தான். உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பண்ணுறாங்க. பட் அப்ரெண்டிஸ் பண்ணாமல் போகிறவங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் இன்னும் பெரிய டெஸ்ட்லாம் இல்லைங்க, கொஞ்சம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்தால் பண்ணிட முடியும். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், முதல் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஸோ மொத்தமாக 90 நிமிஷம் இந்த டெஸ்ட் நடக்குது, 1.5 மணி நேரம், 100 கொஷின் கேட்குறாங்க. இதில் ஜென்ரல் சயின்ஸில் 25, மேக்ஸில் 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20. ஓகே, ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க்கு. ஒரு கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால 0.33 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அதனால் நச்சுன்னு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் எழுதிட்டு வரணும். இந்த கொஸ்டினோட டஃப்னஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் இருக்கும். அதாவது இந்த கொஸ்டின் இப்போ ஜென்ரல் சயின்ஸ்னால் அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் ஒரு 10th லெவல் கொஸ்டின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாமு, தைரியமாக படிச்சுட்டு போய் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்குன்னு படிக்காமே போய் சும்மா எழுதிட்டுலாம் வர முடியாது. நல்லா சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், சிலபஸ். மேக்ஸில் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் என்னென்ன, ஜென்ரல் சயின்ஸ் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது. அதாவது நீங்கள் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரியான வேலை, ரயில்வே ட்ராக்கில் வேலை பார்க்கணும், பாயிண்ட்ஸ்மேன் அந்த கொடி அசைக்கிறது இந்த மாதிரி வேலை, அப்புறம் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி இடங்களில் அசிஸ்டண்ட் வேலை, இதுதான். ஏன்னா இதுக்கான எலிஜிபிலிட்டி 10th பாஸ் தானே. ஸோ அதனால் நீங்கள் ஃபிசிக்கலி எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஆண்கள் அப்படின்னா 35 கிலோ இருக்கக்கூடிய ஒரு சாண்ட் பேக், அதாவது ஒரு மூட்டை இருக்குல்ல, மண் மூட்டை, அது 35 கிலோ இருக்கும். அதை தூக்கி உங்கள் தோல் மேலே வச்சுக்கணும். ஆண்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், வச்சுக்கணும். அதை நீங்கள் 100 மீட்ரு நடந்து போகணும் 2 நிமிஷத்துக்குள்ளே. அந்த பையை கீழே போட்டுறக்கூடாது. ஓகே, 100 மீட்ரு அந்த 35 கிலோ பையை நீங்கள் 2 நிமிஷத்துக்குள்ளே நடந்து கொண்டு போயிடணும். அதே இது பெண்கள் அப்படின்னா 20 கிலோ பையை 100 மீட்ரு 2 நிமிஷத்துக்குள்ளே கடந்து போகணும். ஆண்கள்னால் 35, பெண்கள்னால் 20.
ஓகே. அதே மாதிரி ஆண்களுக்கு 100 மீட்டரை 4 நிமிஷம் 15 செகண்ட்குள்ளே ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 1000 மீட்டரை பெண்கள் அப்படின்னா 1000 மீட்டரை 5 நிமிஷம் 40 செகண்ட்குள்ளே நீங்கள் ஓடி காட்டணும். இதுதான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, அப்புறம் வந்து அந்த மெடிக்கல், அதெல்லாம் வந்து சிம்பிள் தாங்க. அதெல்லாம் எல்லாத்துலேயுமே உள்ளது தான். ஸோ நம்ம சென்னை ஆர்ஆர்பிக்கான அஃபிஷியல் வெப்சைட் என்ன? www.rrbchennai.gov.in. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் நீங்கள் வர ஜனவரி 23 முதல் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்றேன். அதில் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுங்கள். ஓகே. அடுத்து நமக்கு என்ன வேக்கன்சி, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கடைசியில் கொடுத்துருக்காங்க ஒரு டேப்லெட் காலத்தில். அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகே. ஸோ இது வந்து பாருங்கள், போஸ்ட் பராமீட்டர் என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட், அதாவது எஸ்என்டி, சிக்னல் அண்டு டிரான்ஸ்மிஷன் நினைக்கிறேன் அந்த டிபார்ட்மெண்ட்டில், அப்புறம் அசிஸ்டண்ட் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில், அப்புறம் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான அசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, உதவியாளர் நிலை வேக்கன்சி. அதே மாதிரி பாருங்கள், பாயிண்ட்ஸ்மேன் அப்படிங்கிற வேக்கன்சி. இது வந்து டிராஃபிக்கில் வரும். இந்த கொடியை அசைக்கிறது, ட்ரெயின் கப்ளிங் பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல இருக்கிறவர். ஸோ இது கொஞ்சம் நல்ல வேக்கன்சி. இந்த ஒரு வேக்கன்சி இதில் வருது. அப்புறம் ட்ராக் மெயின்டெனர் வருது. இது இன்ஜினியரிங்கில் வரும். அதாவது ஃபீல்டில் அந்த ட்ராக்லாம் இருக்கல, ரயில்வே ட்ராக், அதை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி. இந்த எல்லா பதவிக்குமே என்ன ப்ரோ கல்வி தகுதி அப்படின்னா, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். வெறுமனே 10th பாஸ். அப்படி இல்லையா, ஐடிஐ முடித்தவங்க. கண்டிப்பாக ஐடிஐன்னு கிடையாது, 10th பாஸ் ஆர் ஐடிஐ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் இல்லைனா ஐடிஐ முடித்தவங்க, இல்லைனா இந்த ரயில்வே அப்ரண்டிஸ் முடித்தவங்க. ஓகே. ஸோ நீங்கள் இதற்கு தகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா? சில பதவிக்கு 10th பாஸு, சில பதவிக்கு அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஐடிஐன்னு சொல்லிட்டு. இந்த முறை அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே 10th ஆர் ஐடிஐ அப்படின்னு வந்துடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், 10th பாஸை வச்சு எவ்வளோ பேர் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் மட்டும் மேட்ச் ஆனாலே போதுமானது. ஓகே. மொத்தமாக 32,000 ப்ளஸ் 32,400. நம்ம சென்னை ரீஜியன், தமிழ்நாட்டுக்கு ரீஜியனுக்கு 2,694 வேக்கன்சி இருக்குது. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற. அந்த வேக்கன்சியை யூஆருக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசி, இடபிள்யூஎஸ் அப்படி சொல்லி வகுப்பாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாயிண்ட்ஸ் மேலே 199 இருக்குது. அப்புறம் ட்ராக் மெயின்டர்னில் 1129. அப்புறம் வந்து பாருங்கள், இந்த துறையில் அசிஸ்டன்ட் இருக்குது. அப்புறம் இந்த துறையில் கேரேஜ் அண்ட் வேகனில் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் அசிஸ்டண்ட். இந்த மாதிரி சூப்பரான வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கும் இதில் வந்து வேக்கன்சி ஸ்ப்ளிட் அப் வந்து இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இதில் வந்து வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 540 வேக்கன்சி, அவங்களுக்குள்ள அந்த ஒதுக்கீடு படி அவங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. எல்லாத்தையுமே இந்த டேப்லெட் காலத்தில் தெளிவாக பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்ற ரீஜியனுக்குலாம் என்னென்ன அப்படிங்கிறத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸு. வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமானது ஒன்று சொல்லலை பாருங்கள், மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அதாவது இந்த தேர்வை நீங்கள் தமிழ் எழுதிக்கலாம். கிட்டத்தட்ட 13 ரீஜனல் லாங்குவேஜஸில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ் இருக்கிறதுனால இந்த தேர்வை நீங்கள் வந்து தமிழ் எழுதிக்கலாம். அதாவது ஒரு தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த தேர்வை நீங்கள் தமிழ்லே எழுதிக்கலாங்க. எக்ஸாம் சென்டர் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள் கொடுப்பாங்க. ஜாப் லொக்கேஷனும் உங்களுக்கு தமிழ்நாடு தான். நிச்சயமாக தெளிவாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும், எதுவும் மிஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமில் கூட என்னை வந்து தனியாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.